வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாட் கேட் ஐசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் ஐசி மெத்தட் இல்லாமல் டிரான்சிஸ்டர் மெத்தடில் அந்த லாஜிக்கை வந்து எப்படி நம்ம கொண்டு வரோம். ஆல்ரெடி லாஜிக் கேட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட் கேட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்புட் வந்து 0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் நமக்கு 1ன்னு கிடைக்கும். இன்புட் வந்து 1ன்னு கொடுத்தோம்னாக்கா அவுட்புட்டு 0ன்னு கிடைக்கும் நமக்கு. இந்த லாஜிக்கில் தான் லாஜிக் கேட் ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ண நாட் கேட்டு சர்க்கியூட்டு. வாங்க இதை நம்ம ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில் எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோட்டியஸ் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் ப்ளூ கலர் டபுள் கிளிக் பண்ணிட்டேன். காம்பனண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி காம்பனண்ட் மோடு போயிட்டு பிக் காம்பனண்ட் போயிட்டு இதில் வந்து எல்இடி அவுட்புட் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எல்இடி நம்ம எடுத்துருக்கோம். டிரான்சிஸ்டர் பிசி 548 டிரான்சிஸ்டர் நம்பர் 548 to 547 எதுனா யூஸ் பண்ணலாம். என்பிஎன் டைப்பு யூஸ் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட்டன் கொடுத்துக்கிறேன் நான் இன்புட் இது பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர். ஓகே, காம்பனண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பேஸுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருவோம். டெர்மினல் போயிட்டு க்ரவுண்ட் சிம்பிள் எடுத்து இந்த இடத்துல வந்து பேஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம 1K அஷ்யூம் பண்ணிக்குவோம். காம்பனண்ட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ராக் ஆப்ஜெக்ட் கொடுத்து பொசிஷன் கொடுத்தாங்க. இதையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம 220 மென்ஷன் பண்ணிக்குவோம். வோல்டேஜ் இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ், இது வந்து எல்இடிக்கு உண்டான சப்ளை வோல்டேஜ், இது வந்து சிக்னல் வோல்டேஜ். ஜென்ரலாகவே உங்களுக்கே தெரியும், பைனரி பொறுத்த வரைக்கும் ஜீரோஸ் ஒன்ஸு தான். ஜீரோஸ் அப்படின்னா கிரவுண்டு, ஒன்ஸுனா அது 5 வோல்ட் சிக்னலாக இருக்கலாம், 12 வோல்ட் சிக்னலாக எதுவும் இருக்கலாம். இந்த சர்க்யூட்டில் வந்து நான் சிக்னல் வந்து 5 வோல்ட் சிக்னல், இப்போ இந்த 5 வோல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து சிக்னல் லாஜிக் கேட்டுக்கு உண்டான இன்புட்னு வச்சுக்கிங்க. 5 வோல்ட் சென்ட் ஆச்சுன்னா சிக்னல் 1 சென்ட் ஆகிற மாதிரி. இப்போ இனிஷியலாக வந்து 0, இப்போ பட்டை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் சென்ட் ஆகுது. 5 வோல்ட் சென்ட் ஆச்சுன்னா அந்த லாஜிக் கேட்டுக்கு வந்து இன்புட் வந்து 1 போதும்னு அர்த்தம். இப்போ இனிஷியலாக வந்து 0 போகிறதுக்கு ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்து இதையும் ஜாயின் பண்ணிங்க. இதுக்கு பேர் வந்து புல் அப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக நெகட்டிவ் சென்ட் ஆகும். கிரவுண்டு மீன்ஸ் 0 சென்ட் ஆகிட்டே இருக்கும் இனிஷியலாக. பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் 1 சென்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்இடி கொடுத்துங்க அவுட்புட்டுக்கு செக் பண்ணி பார்க்க. எல்இடிஸ் இப்படி நான் கொடுத்துட்டேன். எல்இடிஸ்க்கு வந்து நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது இது நெகட்டிவ், எல்இடிக்கு வந்து நெகட்டிவ் டேரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக பாசிட்டிவ் நமக்கு சென்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ சுவிட்சை ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இந்த டிரான்சிஸ்டரும் ஆஃபில் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மாதிரி ரன் ஆகுது இந்த டிரான்சிஸ்டரு. இங்கே பட்டனை கிளிக் பண்ணினாக்கா 1ன்னு சென்ட் ஆகும். டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் 1 சிக்னல் கிடச்சிச்சினாக்கா ஆன் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்டு ஜாயிண்ட் ஆகும், இந்த நெகட்டிவ் சென்ட் ஆகும். அப்படி சரிங்களா? அப்படி நெகட்டிவ் சென்ட் ஆகிடுச்சுனாக்கா ஆல்ரெடி நெகட்டிவ் இந்த பாயிண்டில் போயிட்டுருக்கு. அந்த பாயிண்ட்லையும் எல்இடியோட இன்னொரு பாயிண்ட்லையும் நெகட்டிவ் கிடச்சிச்சினாக்கா எல்இடி எரியாது. இப்போ இதை ஆன் பண்ணுனா தான் இது ஆன் ஆகும். சரிங்களா? சப்போஸ் இது ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னா இது ஆன் ஆகாது. அப்போ இந்த நெகட்டிவ் எமிட்டர்லேருந்து கலெக்டர் வழியாக எல்இடிக்கு சென்ட் ஆகாது, ஏன்னா இது ஆஃபில் இருக்கிறதுனால. அப்போ இந்த சப்ளை, இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக சப்ளை மூவ் ஆகிட்டுருக்கும், இங்கே நெகட்டிவ் மூவ் ஆகிட்டுருக்கும். மாடல் வந்து ரன்னிங்கில் இருக்கும். இதுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 வோல்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணுறேன். நார்மலாக எல்இடி ரன்னிங்கில் இருக்குது. பட்டன் அப்படி கிளிக் பண்ணோன்னாக்கா ஆஃப் ஆகிடுது பாருங்கள். நாட் கேட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது.
இப்போ இந்த பட்டன் மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கர்சரோட கிளிக் பண்ணிடுங்க, கர்சரை எடுத்துட்டிங்கன்னா மவுஸை எடுத்துட்டிங்கனாக்கா ஓப்பன் ஆகிடுது இல்லையா, ஆனால் சுவிட்ச் மாதிரி பர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குனாக்கா இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணினாக்கா அது அப்படியே நிற்கும். நம்ம எடுத்துடலாம் கையை. ஓகேங்களா? திரும்ப அது ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புஷ் பட்டன் மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ கையை எடுத்துட்டிங்கனாக்கா ரிலீஸ் ஆகிற மாதிரி. லாஜிக் டு ஃபங்க்ஷன் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒன்றும் கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான் இது. ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். டிரான்சிஸ்டரை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சுவிட்சாக யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இனிஷியலாக வந்து 0 இந்த புல்லப் 10K புல்லப் ரெசிஸ்டன்ஸ் வழியாக 0 சென்ட் ஆகிட்டுருக்கு. 0 சென்ட் ஆச்சுனாக்கா டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் இருக்கும். டிரான்சிஸ்டர் ஆஃபில் வந்துச்சுனாக்கா எல்இடி ஆனில் இருக்கும். இப்போ நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிக்னல் 1 சென்ட் ஆகும். சிக்னல் 1 போணுச்சுனாக்கா டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிடும். டிரான்சிஸ்டர் ஆன் ஆனிச்சுனாக்கா எல்இடி ஆஃப் ஆகிடும். எப்படி ஆஃப் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா எல்இடியோட ஒரு பாயிண்ட்டுக்கு நெகட்டிவ் போயிட்டுருக்கு. இப்போ டிரான்சிஸ்டர் ஆன் ஆச்சுனாக்கா இந்த எமிட்டரும் கலெக்டரும் ஜாயிண்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் பாயிண்ட் வந்து எல்இடிக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் எல்இடியோட டபுள் சைடுமே நெகட்டிவ் பாயிண்ட் கிடச்சிச்சுனாக்கா எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் மற்ற கேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.